ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். மீண்டும் பிஎஸ்சி ஜாப்பை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். இன்டர்வியூ எப்படி நடக்கும், இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேர் கொடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களோட பேர், வயசு, அப்பா பேர், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் போட்டு டிஸ்ட்ரிக்ட் நேமு, பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு டோக்கன் நம்பர் வாங்கிட்டு இன்டர்வியூ டேட்டும் அந்த இடமும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சென்னையில் இந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சார் இருப்பார். ஃப்ரான்சிஸ் சார் மாதிரி இன்னொரு 15 ஏஜென்ட் இருப்பாங்க. அதில் ஃப்ரான்சிஸ் சாரும் ஒரு ஏஜென்ட். ஓனர் வந்து ஒரே ஆள் தான், பாண்டியன் சாருங்கிற அவர் தான் ஓனரு. அவர் நீங்கள் நேரடியாக அந்த இடத்துல அப்போ அதுக்கு இருக்க மாட்டார். கடைசியாக நீங்கள் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் கேதர் பண்ணி ட்ரைனிங் சென்டரில் தான் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அவரை நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் ஒரு வாட்டி அவர் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த 15 சப் ஏஜென்ட்டுக்கு மூலமாக தான் நீங்கள் யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியும். யார் நீங்கள் போனாலும் இன்ட்ரிக்கு போனாலும் ஏதோ ஒரு சப் ஏஜென்ட்டு பேரை சொல்லிவிட்டு அவங்க என்ட்ரி கொடுத்தா நீங்கள் உள்ளே போக முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போவீங்க. ஏன் மூலமாக போகிறவங்க நீங்கள் போய்ட்டு சென்னைக்கு அந்த அட்ரஸ் கொடுக்கும்போது அங்கே ஃப்ரான்சிஸ் சார் இருப்பார். ஃபார்ம் கொடுப்பார். ஹைட் வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அது வந்து எல்கேஜி யூகேஜி இங்கிலீஷ் புக்கு மாரி இருக்கும். ஒரு 10 வரி ஆங்கிலத்தில் இருக்கும். ரொம்ப காமனான வார்த்தைகள் தான் இருக்கும். சிம்பிளான வார்த்தைகள் தான் எல்கேஜி யூகேஜி அல்லது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைங்க படிக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் புக்கு சின்ன ஸ்டோரி இருக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் எ லைன் வாஸ் லிவிங் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு 4 வரியில் முடிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் படிக்கணும். எழுத்து கூட்டி படிக்க தெரியுதான்னு பார்ப்பாங்க. எழுத்து கூட்டி படிக்க தெரியுதா, மீனிங்லாம் அது கேட்க மாட்டாங்க. என்ன அர்த்தம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எழுத்து கூட்டி படிக்க தெரியுதா அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க. சரிங்களா? அது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அட்மிஷன் ஓகே. அதாவது நீங்கள் ட்ரைனிங்க்கு ஓரளவு தகுதியான ஆள். ஏன் இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா, இந்த டெஸ்ட் எடுக்கிறது நம்ம ஆட்கள் தான் எடுப்பாங்க. ஆங்கிலம் படிக்க சொல்லி அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க தான் படிக்க சொல்லுவாங்க. நம்ம ஏஜென்ட் படிக்க சொல்ல மாட்டாங்க. ஏஜென்ட் மூலமாக உள்ளே போன பிறகு உள்ள ஆஃபீஸ் நம்ம சென்னை அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க, பாண்டியன் சார் கீழே அந்த ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க முன்னாடி படித்து காட்டுவீங்க. அவங்க பார்ப்பாங்க. ஓரளவு படிக்க தெரியுதுன்னா மட்டும்தான் அடுத்து நீங்கள் ட்ரைனிங் போகலாம். ட்ரைனிங்க்கு 15,000 கட்டணும். இம்மிடியேட்டாக உங்கள் பாஸ்போர்ட் அங்கே கொடுத்துடணும். 10th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கொடுக்கணும். அது பாஸாக இருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீஸும் கையில் எடுத்துகிட்டு போகணும் அல்லது இங்கே கட்டிடணும். 2,500 மெடிக்கல் ஃபீஸ். அப்போ இந்த 15,000 ட்ரைனிங்கான ஃபீஸு ப்ளஸ் 2,500 இது ரெண்டையும் கட்டிவிட்டு அங்கேருந்து பாஸ் ஆனவங்க மட்டும், அட்மிஷன் பாஸ் ஆனவங்க மட்டும் டி நகர் பக்கத்தில் டி நகர்லேயே ஒரு லேப், ஒரு ஹாஸ்பிட்டல் லேப் மட்டும் இருக்கும். அங்கே போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்லேருந்து 800 பேர் வருவாங்க. எல்லாருமே அந்த ஒரே நாளில் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. ஒன்லி மெடிக்கல் லேபுக்கு போய்ட்டு ஃபுல்லாக டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். டக்குன்னு ஒரு 10-20 பேர் பேட்சாக டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். யூரின் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் பண்ணுறது, செஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது, பிபி பார்க்குறது, இவ்வளோ ஒன்று ஒரு 10-15 டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அதெல்லாம் டெஸ்ட்டு கொடுத்துட்டு ரிசல்ட் உடனே கிடைக்காது. நீங்கள் திருப்பி அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவீங்க. உங்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போயிடுவீங்க டெஸ்ட் முடிச்சுட்டு. சரிங்களா? ஏன் அந்த டெஸ்ட்டு ஆரம்பத்தில் ரீடிங் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, சுத்தமாக படிக்க தெரியாமல் நீங்கள் போய் 15,000 ட்ரைனிங்லாம் எடுத்து 15,000 வேஸ்ட் பண்ணி 15 நாள் கழித்து ரியல் இன்டர்வியூ நடக்கும். அப்போ வந்து ரியல் இன்டர்வியூவில் சைனாக்காரங்க, அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற சைனாக்காரங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. அவங்க இங்கிலீஷும் வித்தியாசமாக இருக்கும். அதில் தான் பேசி உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல தெரியல, அவங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுங்க. இப்போ 15,000 உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட்டு, மெடிக்கல் ஃபீஸ் வேஸ்ட்டு, பஸ் காசு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் முன்கூட்டியே கழிக்கிறது, ஒரு டெஸ்ட்டை வச்சு கழிக்கிறது. நீங்கள் அதில் கழிக்கும் போதே நீங்கள் எங்களை திட்டுறீங்க, ஏஜெண்ட்டை எங்களை வந்து கழிச்சு விட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் திட்டுறீங்க. இதில் நாங்கள் எந்த உதவியும் பண்ண மாட்டோம். மற்ற ஏஜெண்ட்டு மேபி ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். நானோ ஃப்ரான்சிஸாரோ எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அட்மிஷன் கொடுக்குற வேலை மட்டும்தான் நீங்கள் உங்களோட தகுதியை காட்டி தான் நீங்கள் பாஸ் ஆகி உள்ளே போகணும். சரிங்களா? எங்களை எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அட்மிஷன் மட்டும்தான்.
நீங்கள் அது போக பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து பணம் கட்ட போகிறீங்க. ஃபெயில் ஆனால் ஒன்றும் கட்ட போகிறது இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே ஃபெயில் ஆனவங்க எங்கள் மேலே வருத்தப்படுறீங்க, சரியில்லை, மற்ற ஏஜென்ட்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க அப்படி இப்படின்னு. மற்ற ஏஜென்ட்டுங்க கூப்பிட்டுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதோடைய ஃபுல் டீட்டெயில் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இதுங்கிறது. அப்புறம் கடைசியாக போயிட்டு ஃபெயில் ஆன பிறகு என்ன சொல்கிறீங்க, ஒரு 5 நாள் கழிச்சு ஃபெயில் ஆனவங்க முன்கூட்டியே ஃபெயில் ஆகிருக்கலாம், 15,000 வேஸ்ட் பண்ண தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன 2 பக்கமும் அடி வாங்குறதா? ஏஜென்ட்டோட வேலை என்ன 2 பக்கமும் அடி வாங்குறதா எங்கள் வேலை? தெளிவாக சொல்கிறோம், முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான். 15,000 உள்ள இழக்கவும் செய்யலாம். 2,500 மெடிக்கல் ஃபீஸு, அது 2ம் வராது. 15 நாள் கழித்து ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் என்ட்ரி நடக்கும். ரியல் என்ட்ரியில் பாஸ் ஆனால் உங்கள் 15,000 லாபம். அதுக்கு மேலே ஒரு 3 லட்சம் கட்ட போகிறீங்க. அப்போ 3,15,000 ப்ளஸ் 2,500. ஃபெயில் ஆகிட்டால் அந்த 15,000 லாஸு. ஏன் 15,000 கட்டுறீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு 15 நாள் தங்கி சாப்பிட்றதுக்கு, ட்ரைனிங்கில் அங்கே இருக்க சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்குமான ஃபீஸ் தான் அது. மெடிக்கல் ஃபீஸ் அங்கே டாக்டருக்கு போயிடுது. சரிங்களா? அது எதுவுமே ரிட்டர்ன் வராது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் கம்பெனி உங்களுக்கு ஏற்கனவே பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்கு, 15,000 பணத்தை வாங்கி வச்சுருக்கு. ஒரு வேளை மெடிக்கலில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாளில் உங்களுக்கு ஃபோன் வரும், தம்பி நீங்கள் மெடிக்கல் அன்ஃபிட், நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் 15,000 வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் 15,000 வாங்கிக்கலாம். மெடிக்கல் ஃபீஸ் கிடைக்காது, 2,000 ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனால் ட்ரைனிங் அந்த காசை ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கிட்டு ஊருக்கு போயிடலாம். எப்போ வேணாலும் திருப்பி போயிட்டு உங்களுடைய மெடிக்கல் காசை வாங்கிட்டு போயிடலாம். மெடிக்கல் காசு இல்லை, ட்ரைனிங்கான 15,000 கட்டிங்க, அதை வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இன்னும் ட்ரைனிங் ஆரம்பிக்க கிடையாது, அதனால் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? இதையே முதல்ல வாங்குறாங்கன்னா ஒரு 500 பேர் 1000 பேர் வராங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றவங்க சாப்பாடு தயாரிக்கிறவங்கள சமையல்காரங்கள வர வச்சு இத்தனை பேருக்கு சாப்பாடை நம்ம தயாரிக்கலாம். சும்மாச்சியும் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு எத்தனை பேர் வரேன்னு தெரியாமல் சாப்பாடு ஆக்கி வைக்க முடியாது. நீங்கள் பசியோட வருவீங்க, அங்கே சாப்பாடு இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் முன்கூட்டியே உறுதிப்படுத்திட்டு அத்தனை சாப்பாடு அங்கே ரெடி பண்ணிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேஷனம் தீ கிடச்சி போயிட்டே இருப்பாங்க, அது தனி கதை. ஆனால் வராதவங்களுக்கு சாப்பாடு தயாரிச்சிருக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் முன்கூட்டியே நீங்கள் பணம் கட்டுறீங்க. மெடிக்கலில் ஃபெயில் ஆனால் நீங்கள் திருப்பி அந்த பணத்தை வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். திருப்பி போயிட்டு வாங்கிக்கலாம், பாஸ்போர்ட்டும் வாங்கிக்கலாம். டிரைவிங்க்கு நீங்கள் லைசன்ஸு கொண்டு போகணும், ஒரிஜினல் லைசன்ஸ் கொண்டு போகணும். 4 வீலர் மட்டும் இல்லை, 4 வீலரோட பேட்ச் கொண்டு போகணும். சரிங்களா? பேட்ச் இல்லாதவங்க அட்லீஸ்ட் பேட்ச் அப்ளை பண்ணி ரிசிப்ட் அதை கொண்டு போங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் ஒரு வாட்டி கேட்டுக்கணும், இந்த ரிசிப்டை அலோவ் பண்ணுவாங்களான்னு. ஃப்ரான்ச்சைஸார்ட்ட ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகுது. ஏன்னா பேட்ச் இருந்தால் மட்டும்தான் இன்டர்வியூ அலோடு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா முன்கூட்டி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கணும். ஏன்னா அது 3 நாளில் பேட்ச் வந்துடும். ஏன்னா ட்ரைனிங்லாம் முடியறதுக்கு ஒரு 20 நாள் ஆகுதுன்னு வச்சிங்க, எல்லாம் முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். அதனால் அதை அலோவ் பண்ணுறாங்க. பேட்ச் இல்லாமல் கூட நீங்கள் ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு மாதிரி. சரிங்களா? பேட்சுங்கிறது என்னென்னா 4 வீலர் லைசன்ஸ் வாங்குறது வந்து உங்களுடைய சொந்த காரை ஓட்டுறது தான் 4 வீலர் லைசன்ஸ். பேட்சுங்கிறது கமர்ஷியலாக பிஸ்னஸ் ரீதியாக இன்னொருத்தவங்கக்கிட்ட ஒரு டிரைவராக வேலை பார்க்குறது, அல்லது நீங்கள் ஒரு எல்லோ போர்டு ஓட்டுறது, உங்கள் சொந்த வண்டியை எல்லோ போர்டு ஆக்கி கமர்ஷியலாக ஓட்டுறது, அதுக்கான அனுமதி தான் பேட்சுங்கிறது. சரிங்களா? அந்த லைசன்ஸ் வாங்கணும், அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து இன்டர்வியூ ட்ரைனிங் போகிறீங்க. மெடிக்கல்லாம் பாஸ் ஆன பிறகு ஃபிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி எங்கே உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னா வேடந்தாங்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு அட்ரஸ் பின்னாடி கம்பெனி கொடுப்பாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு 6-7 பில்டிங் கட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் 100 பேர் 200 பேர் நீட்டாக லைனாக படுத்து தூங்குற மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய ஹால், ஷீட்டு போட்டு நல்லா ஹைட்டாக இருக்கும். ஷீட்டு ஜன்னல்லாம் நல்லா தாராளமான வசதியோடு இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் மாரி அந்த அளவுக்கு மேலே கூரைகள் இருக்கும், அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். சரிங்களா? அதுமாரி ஒரு 6-7 பில்டிங் இருக்கும். ஒரு பில்டிங்கில் 100 பேர் 200 பேர் தங்குற மாரி தூங்குற மாரி உங்கள் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாரி இடம் இருக்கும். தனித்தனி இண்டிவிஜுவல் ரூம் கிடையாது, பெரிய ஹால். சரிங்களா? அந்த மாரி இருக்கும். பக்கத்தில் ஒரு பம்பு செட்டு இருக்கும், போர் தண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் லைனாக ஒரு 10-15 லைன் தண்ணி பைப்பு அப்படியே எடுத்து நம்ம குடாவில் தண்ணி பிடிச்சி குளிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. குளிக்கிறதுக்கு டெம்பரரியாக போரில் உங்களுக்கு தண்ணி வரும். சமைக்கிறதுக்கு ஆட்கள் வந்துடுறாங்க. சரிங்களா? 3 வேளையும் சமைச்சு போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஃப்ரீயாக
என்னென்ன சாப்பாடோ அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. சாரி, டிராஃபிக்கில் மாற்றி எதை பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்ல வரேன். சமைக்கிறதுக்கு சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 3 வேளையும் அவங்க சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க, பயப்பட தேவையில்லை. தங்குறதுக்கு உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது 15 நாளில் என்ன ட்ரைனிங் இருக்குன்னா, காலையில் 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட ஸ்கூல் மாரி அல்லது காலேஜ் மாரி. காலைல 8 மணிக்கு 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சின்னா மத்தியானம் வேலை சாப்பிட்றதுக்கு 1 ஹவர் பிரேக் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதில் அந்த பகல் வேலையில் என்ன கிளாஸ் இருக்குன்னா, டிரைவிங்க்கு வந்து ஒரு 3 வண்டி வரும், ட்ரைலர் வண்டி வரும். நீங்கள் ஒன்லி 4 வீலர் தான் லைஃப்பில் ஓட்டியிருப்பீங்க, அல்லது ஒரு ட்ரைலர் ஓட்டியிருக்கலாம். இருந்தாலும் அங்கே ட்ரைலர் கொண்டு வருவாங்க. டெய்லியுமே நீங்கள் ட்ரைலர் வண்டி ஓட்டுறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நிஜமாகவே வண்டி ஓட்டி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க எப்படி ஓட்டினா பாஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் டெஸ்ட் எப்படி எடுக்கலாம், ஃபார்வர்ட் டெஸ்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ட்ரிக்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் டிரைவிங்கில் எல்லாருமே மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவாங்க. அல்லது சம்டைம்ஸ் பேட் லக்கில் கூட ஃபெயில் ஆகலாம். சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி டிரைவிங்கில் பாஸ் ஆவாங்க. எங்கே ஃபெயில் ஆகுங்கன்னா ஹெச்ஆரில் தான் ஃபெயில் ஆவாங்க மோஸ்ட்லி. ஹெச்ஆருங்கிறது ஆங்கிலம் பேசுகிறது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது. பெரிய கிராமர் லெவலில் பேசணும் அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஏஜ், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன் வேர்டில் சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு எதாவது ஆன்சர் பண்ணிங்கன்னா ஓகே. அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறது. ஒரு டிரைவருக்கு தேவையான ஒரு மினிமம் இது. அங்கேயும் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ படிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து இங்கிலீஷில் தான் ரோடு ஸ்ட்ரீட்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். அந்த உங்களுடைய ஒர்க் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் அங்கே போயிட்டு ஆங்கிலத்திலே பேசிக்கிட்டு எதுவும் வேலை பார்க்க போகிறதில்ல. சிம்பிளாக ஓரளவுக்கு. ஆனால் இன்டர்வியூ 200 பேர் எடுத்துக்கலாம், அல்லது 400 பேர் எடுக்கலாம், இல்லை 500 பேர் கூட எடுக்கலாம். ஆனால் வரது நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இப்போ சோஷியல் மீடியா நல்லா டெவலப் ஆகிருக்கு, விளம்பரம் பெரிய லெவலில் ரீச் ஆகுது. ஒரு ஆடு கொடுத்தா ஏகப்பட்ட பேர் வரதான் செய்வாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி. ஒரே இடம், ஒரே ட்ரைனிங்கு, ஒரே ஆஃபீஸு. சரிங்களா? இந்த பிஎஸ்ஐ கம்பெனிக்கு இந்தியாவிலேருந்து ஒரு ஆட்கள் வராங்கன்னா இந்த ஒன்லி இந்த நம்மளுடைய ஆஃபீஸ் மூலமாக, இந்த சென்னை ஆஃபீஸ் மூலமாக தான் வராங்க. சரிங்களா? அங்கேருந்து மட்டும்தான் வர முடியும். கேரளாவிலேருந்து வரலாம், ஆந்திராவிலேருந்து வரலாம். இந்த 2 பேரும் ப்ளஸ் தமிழர்கள் 3 பேர் வரலாம். யார் எங்கேருந்து வந்தாலும் தமிழ்நாட்டு வழியாக தான் வர முடியும். தமிழ்நாட்டு ஏஜென்ட்டு தான், சென்னையில் தான் ஆஃபீஸ் இருக்குது, இங்கேருந்து தான் வர முடியும். சரிங்களா? வேறு எங்கேயுமே பிரான்ச்சு கிடையாது. கடந்த 25 வருஷமாக வேறு எங்கேயும் பிரான்ச்சு கிடையாது. வருஷத்துக்கு 1000 பேர் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. அதை 2 வாட்டி எடுப்பாங்க, 3 வாட்டி எடுப்பாங்க. ஜனவரியில் எடுக்கலாம், அல்லது மே மாதம் எடுக்கலாம், அல்லது ஆகஸ்ட்டில் எடுக்கலாம். அது 3ஆக பிரித்து 4 மாதம் கேப்பில் எடுக்கலாம், இல்லை 3 மாதம் கேப் எடுக்கலாம், அல்லது ஒரே ட்ரிப்பாக கூட எடுக்கலாம். மினிமம் 1 டைமாக எடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 800 பேர்லேருந்து 1000 பேர் அல்லது ஒரு 500 பேராவது கண்டிப்பாக எடுப்பாங்க. எங்கள் கம்பெனியில் பிஎஸ்ஐ கம்பெனியில் 5000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க பல வேலைகளில். அதில் ஒரு 2000 நம்ம பிஎஸ்ஐ வண்டி ஒரு 2000 வண்டி இருக்குது. அப்போது 2000 பேர் தான் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்கன்னா ஃபில் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போய் 8 வருஷம் 10 வருஷம் அவங்க ஓரளவுக்கு போர் அடிச்சிருக்கும், அல்லது லைஃப்பில் ஓரளவுக்கு இது போதும் சம்பாரிச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஊரில் போய் செட்டில் ஆவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டயத்தில் வருஷம் ஒரு 1000 பேர் வெளியில் போக தான் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே 8 வருஷம் 10 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 1000 பேர் இறங்கினா திருப்பி 1000 பேர் தேவைப்படும். அப்போ வருஷத்துக்கு ஒரு 500 பேர் to 1000 பேர் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. ஒரு நாள் அப்படி தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்வியூ வைக்கும்போது 200 பேருக்கு 800 பேர் கூட வரலாம். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்களை மட்டும் தான் இன்டர்வியூ எடுக்கணும், 200 பேருக்கு 200 மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்றது 1:3 1:4 கூட அவங்க வந்து அவங்க நிப்பாட்டுவாங்க. அவங்க சைனாக்காரங்க பொறுக்கிப்பாங்க. யார் தகுதியாக இருப்பாங்களோ அவங்க தேவையானதை பொறுக்கிப்பாங்க. சரிங்களா? 15 நாள் கழிச்சு இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு 15 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டிரைவருக்கு டிரைவிங் டெஸ்ட்டு ப்ளஸ் ஆங்கிலமும் சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிக் ஆங்கிலம் என்னென்னலாம் கொஷின் இருக்கும், இவங்க என்ன கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. 15 நாள் அங்கே ஒரு 15 வாத்தியார் இல்லை 20 வாத்தியார் இருப்பாங்க. உங்களுக்கு தினமும் டீச் பண்ணுவாங்க. தினமும் அதையும் கற்றுக்குறீங்க. ப்ளஸ் டிரைவர்ஸ் இருப்பாங்க, வண்டியும் இருக்கும், அதையும் கற்றுக்குறீங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு கடைசியாக 15 நாள் கழிச்சு டிரைவிங்க்கான 3 நாள் டெஸ்ட் இருக்கும். அந்த 3 நாள் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ரிவர்ஸ் டெஸ்ட் இருக்கும்,
அதுக்கு ரிவர்ஸ் டெஸ்ட்டுங்கிறது எல் ஷேப்லேயோ அல்லது ஜே ஷேப்லேயோ இருக்கலாம். அப்புறம் 8 போகிறது சர்க்கியூட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் இருக்குது. ஹெச்ஆருங்கிறது உங்கள் பேர் என்ன, உங்கள் வயசு என்ன, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வருஷமாக டிரைவிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னும் பல கொஸ்டின் கேட்கலாம். ஏன் சிங்கப்பூர் வரீங்க, ஏன் இந்தியாவில் வேலை செய்யலை, இல்லை நீங்கள் சிங்கப்பூர் வந்துக்கிட்டிங்கன்னா இந்தியா உங்கள் ஃபேமிலி யாருக்கா பார்த்துப்பாங்க அப்படின்னு பல கொஸ்டின் கேட்கலாம். ஒருவருக்கு ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அவங்க கேட்க விரும்புகிறது ஓரளவுக்கு ஏதாவது ஆங்கிலம் புரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? ஏதாவது சொன்னால் எதாவது புரியுதா, ஏதாவது உங்கள் வார்த்தையில் உங்கள் வாயிலேருந்து எதாவது ஆங்கில வார்த்தையில் தான் வருதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க. எல்லாருமே தகுதியாக இருந்தாலும் எல்லாருமே பாஸ்போர்ட்டு எடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவையானது பொறுக்கிட்டு தேவையில்லாங்களும் ரிஜெக்ட் பண்ணி தான் செய்வாங்க. உடனே ரிசல்ட் வராது. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவீங்க. டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும். உங்களுடைய குரூப்லேயே வரும். கம்பெனி ஒரு குரூப் உருவாக்கியிருக்கும். அதில் செலக்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி அந்த லிஸ்ட்டு அதில் உங்கள் பேர் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு இல்லை 20 நாள் கழிச்சு 3 லட்ச ரூபா கட்டுவீங்க. அதுதான் விசா வந்தவர் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. விசாவிலே ஃப்ளைட் டிக்கெட்டும் அடக்கம். ஃப்ளைட் டிக்கெட்டும் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இன்டர்வியூவில் பாஸ் ஆகலைன்னா ஊருக்கு போக வேண்டியதான். ஏற்கனவே போயிருப்பீங்க, அவ்வளோதான். பணம் இது ரிட்டர்ன் கிடையாது. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். அதில் சில பேர் பாஸ் ஆகிறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. எப்படி ஆகிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கான்னு சில பேர் கேட்குறீங்க. சில பேர் ஏற்கனவே போயிருக்கீங்க, அரசியல் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அரசியல் எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும். எந்த இடத்துல அரசியல் நடக்காது? ஆனால் ஏஜென்ட் நினச்சா அவங்க ஆட்களை கூட்டுக்கிறாங்க, அவங்களே உள்ளே தூக்கி போட்டுக்கிறாங்க. பணம் கட்டினா ஈஸியாக உள்ளே போகலான்னு. நீங்கள் தானே எந்த உதவியும் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஏஜென்ட் எந்த உதவியும் பண்ண மாட்டுறாங்க. அவங்க ஏஜென்ட்லாம் பாருங்கள், அப்படியே அவங்களுக்கு கூடயே நிற்கிறாங்க. மற்ற ஏஜென்ட்லாம் கூடயே நிற்கிறாங்க. அப்பப்போ டெய்லி அங்கேயே தங்கிக்கிறாங்க. அவங்க அப்பப்போ பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள குசுன்னு பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கடைசியாக ட்ரைனிங் அப்போ நிற்கிறாங்க கூட, இது டெஸ்ட்டை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சவங்களாம் பாஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் ஃபெயில் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. எல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம் இல்லாத மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கிற தோற்றம் வருது, எப்படி அரசியல் இல்லைங்கிற தோற்றம் வருது, இருக்குங்கிற தோற்றத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் சின்ன ஏஜென்ட் பெரிய ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க. 15 ஏஜென்ட் இருந்தாலும் என்ன சின்ன ஏஜென்ட்னா ஒரு 10 பேரை மட்டும் கூட்டு போகிற ஏஜென்ட் இருப்பாங்க, ஒரு 50 பேர் கூட்டு போகிற ஏஜென்ட் இருப்பாங்க, 100 பேர் 200 பேர் கூட்டு போகிற ஏஜென்ட் இருப்பாங்க. அத்தனை பேர் கூட்டு போகலாமா எல்லோரும் அப்படின்னா எல்லாரெல்லாம் கூட்டு போக முடியாது. ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு கோட்டா இருக்குது. ஏன் அப்படி எல்லாராலையும் அவ்வளோ பேர் கூட்டு வர முடியாதான் கேட்கலாம். நீங்கள் அப்படி கூட்டு வர முடியாது. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, மற்ற ஏஜென்ட்டே தேவையில்லை. இவர் பாண்டியன் சாரே ஒரு ஆடு கொடுத்தாவே ஒரு 1000 கணக்கில் வருவாங்க. ஆனால் அவர் கொடுக்குறது இல்லை, ஏஜென்ட்டு தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏஜென்ட்டுங்க தான் ஊராக போய் சொல்லி விளம்பரப்படுத்தி ஆட்களை கூட்டு வந்து அன்றைக்கி நிப்பாட்டி ஆட்களை கொண்டு வருஷம் ஒரு 500 பேர் 1000 பேர் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக யார் வந்தாலும் ஏஜென்ட் மூலமாக தான் வரணும். சரிங்களா? ஏஜென்ட்டுக்கு அவரே பைசா கூலி கொடுப்பார். ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு சொல்லி 3000மோ இல்லை 2000மோ இல்லை 5000மோ இல்லை 10,000மோ தெரியாது. அவரும் கொடுப்பாரு, இல்லை அவர் தான் கொடுக்குறாரு. அதை தாண்டி சில ஏஜென்ட்டுங்க காசு கேட்கலாம். ஒரு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, இல்லை 50,000 கொடுங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை நம்ம தலையிட முடியாது. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. ஆனால் அங்கே பாண்டியன் சார் சொல்லுவார், நான் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்குறேன், கூலி கொடுக்குறேன், நீங்கள் யாரும் தர தேவைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் தர விருப்பம் தான் தரலாம், தரட்டிலாம் போகலாம். சரிங்களா? அது உங்களை யாரும் தடுக்கவும் முடியாது. சரிங்களா? உங்களை கொண்டு போய் அட்மிஷன் சேர்க்குற வரைக்கும் தான் எங்கள் வேலை. அதனால் நிறைய பேர் நிறைய ஏஜென்ட் கொடுக்குறது இல்லை. ஆனால் மற்ற ஏஜென்ட்டில் நீங்கள் ஏமாற்ற முடியாது. பட் என்ன மட்டும் தான் ஏமாற்ற முடியும். ஏன்னா நான் எதுவுமே என் கையில் பொறுப்பு கிடையாது. நான் உங்களை நிப்பாட்டவும் முடியாது. என்னால் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆனாலும் உங்களை தடுக்க முடியாது, ஃபெயில் ஆனாலும் உங்களை பாஸ் ஆக முடியாது என்னால். இல்லை நீங்கள் பாஸ் ஆனாலும் என்னால் உங்களை ஃபெயில் ஆக முடியாது. நீங்கள் பாஸ் பண்ண பிறகு நீங்கள் சிங்கப்பூர் போகிறத என்னால் தடுக்க முடியாது. அந்த கேட் என்கிட்ட இல்லாதனால, கேட் கீப்பர் என்கிட்ட இல்லாதனால நீங்கள் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பிஎஸ்சியில் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேரில் ஒரு 20 பேருக்கு மேலே ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. இது தர கிடையாது. ஒரு 5000 தான். 5000 இல்லைனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு 10,000 கட்டிருப்பேன். அதுவே தராமல் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. நாங்கள் சப் ஏஜென்ட்டு தான், மெயின் ஏஜென்ட்டு ஒரே ஆள் தான். அந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. பல பேர் இருக்காங்க. அதில் தான் பார்த்து எல்லாம் ஏழை மக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏழை மக்கள் ஏமாற்ற மாட்டாங்க. அட்லீஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக பண்ணுவாங்க, கோச்சிக்காதீங்கன்னா என்னால் 10,000 கொடுக்குறதுக்கு வசதி இல்லை,
எனக்கு அந்த 3 லட்ச ரூபா கட்டுறதுக்கு மட்டும் தான் வசதி இருக்குது, நான் அந்த அளவுக்கு கேட்கல, உங்களுக்கு கூலி கொடுக்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்லாமலே ஃபோன் அடித்தா எடுக்கிறது இல்லை, ஏமாற்றிட்டு போகிறது. இந்தமாரி 99.9% இந்த ஃப்ராடு வேலை பார்க்குறது, ஏமாத்துறது எல்லாம் ஏழைகள் தான். பணக்காரன் வந்து ஜென்டலாக இருக்கானுங்க, கொள்ளையடிப்பானுங்க, ஆனால் சொல்லிட்டு கொள்ளையடிப்பானுங்க, அது பணக்காரன். ஆனால் வாக்கு மாற மாட்டானுங்க. பணக்காரனுடைய பெரிய குவாலிட்டி என்னென்னா, உங்கள் கண்ணு முன்னாடி தான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் உங்கள் பாக்கெட்லேருந்து அவங்க காசு எடுக்க மாட்டான், நீயே எடுத்து கொடுக்குற அளவுக்கு தொழில் பண்ணுவான். தெளிவாக சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், அவன் வாக்கே மாற மாட்டான். ஏழைகள் தான் வாக்கு மாறுறீங்க. வரவங்க எல்லாம் ஏழைகள் தான் சொல்கிறீங்க. வந்த பிறகு பந்தா பாட்டி தான். சிங்கப்பூரில் உள்ளே போன பிறகு பெரிய பந்தா, நான் பெரிய பணக்காரன் மாரி பண்ணி சொல்லுது. வரும்போது நான் ஒரு ஏழை, நான் ஒரு பிச்சைக்காரன்னு 1008 கதையை சொல்கிறது. வந்ததுக்கப்புறம் பந்தா தான். ஊரில் தெரியும் பந்தா பண்ணுறது தானே வெளிநாடு போகிறது. வரும்போது ஏஜென்ட்டை நான் பிச்சை எடுத்து வந்திருக்கேன், வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், குட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறது. அதெல்லாம் சொல்கிறது தான். ஆனால் அதே ஏழைகள் தான் கடைசியாக ஏஜென்ட் ஏமாத்துறது. நீ ஒரு ஏஜென்ட் தானே அப்படின்னு கேவலமாக நினைக்கிறது. அந்த ஏஜென்ட் தான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறது. ஏன்னா ஓனரோ இல்லை அந்த கம்பெனியோ உங்களை வந்து வாங்க இன்டர்வியூ இருக்குன்னு உங்கள் காதுக்கு சொன்னது கிடையாது. உங்கள் காதுக்கு வர வச்சது உங்கள் ஏஜென்ட் தான். அதுக்கு ஒரு நன்றி கடனா ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு, அக்ரிமெண்ட்னா சும்மா நான் வாயில நம்பிக்கைன்னு போயிடல தான். பாஸ் ஆனீங்கன்னா ஒரு 5000 கொடுங்கப்பா, 10,000 கொடுங்கப்பா எனக்கு கூலின்னு சொல்லி தான் கேட்குது. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு போகிறாள் தான் கடைசி ஏமாத்துறது, நம்மளை ஏமாத்துறது. மற்ற ஏஜென்ட்டில் ஏமாற்ற முடியாது. முக்கியமாக என்ன, மற்ற ஏஜென்ட்லாம் பயங்கரமாக எங்கே உங்களுக்கு கிடுக்கு இப்படி போடணுமோ அங்கே போட்டுவிட்ருவாங்க. அது எல்லோரையும் நம்ம தப்பாக சொல்லலை, அதை நீங்களே பார்த்து நல்லா நான் அள்ளி கொடுப்பீங்க. அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். எப்படி என்னால் ஏன் உதவி பண்ண முடியல, அங்கே போனால் மற்ற ஏஜென்ட்லாம் வர இருக்கிறாங்கன்னா 50 பேர் 100 பேர் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அங்கே இருக்க தான் செய்வார். 100 பேர் பாஸ் ஆனாங்கன்னா ஆளுக்கு 5000னாலும் அவருக்கு ஒரு பெருத்த காசு. 10,000 இல்லை 20,000 என்ன கமிஷன் இது தெரியாது. இல்லை 2,000 ஒரு ஆளுக்குன்னு தெரியாது. அது அவங்களுக்கு தான் வெளிச்சம், எனக்கு கூட தெரியாது. ஏன்னா எனக்கு கூட பாண்டி சார் நேரடியாக எனக்கு பணம் கட்டுறது கிடையாது, கொடுக்குறது கிடையாது. நான் கேட்குறது கிடையாது, கேட்டால் கொடுப்பாரு. நான் கேட்டது கிடையாது. நான் மாமாவுக்கு தான் ஆள் எடுத்து கொடுக்குறேன், என்னுடைய மாமாவுக்கு ஆள் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? அவர் எங்கள் மாமா காசு கொடுத்தாட நான் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி. அதனால் நான் இங்கேயே உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். பாசானை மட்டும் ஒரு 5000 கொடுங்க அல்லது 10,000 கொடுங்கன்னு சொல்லுவாங்க. விருப்பப்பட்டால் கொடுக்க போகிறீங்க. இல்லைன்னா அதையும் நான் சொல்கிறேன் முன்கூட்டியே சொல்லுங்க. ஆனால் என்னால் கொடுக்க வசதி இல்லைண்ணே, அதனால் என்னை இன்டர்வியூ மட்டும் அனுப்புங்க. ஆனால் எனக்கு ஏஜென்ட் ஃபீஸ் மட்டும் கேட்காதீங்கண்ணே, அங்கே மட்டும் நான் ஏஜென்ட் ஃபீஸ் கட்டிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு மட்டும் நான் கட்ட முடியாதுங்க. முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்கிறேன். தாராளமாக அப்போவும் நான் அட்ரஸ் கொடுப்பேன், எல்லாமே வழிகாட்டுவேன். ஆனால் முன்கூட்டியே சொல்லுங்கள். தரேன் நம்ப வச்சு கடைசியாக ஏமாற்றிட்டு போகாதீங்க, என்னை டென்ஷன் படுத்திட்டு போடாது. சரிங்களா? உங்களுக்கு திருப்பி நான் ஃபோன்லாம் பண்ண மாட்டேன். ஏமாற்றிட்டு போகிறதுக்கு அப்போ உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் சொல்கிறேன் நான், ஒரு வாரத்தை முன்கூட்டியே சொல்லுங்கள். கோச்சிக்காதீங்கன்னா நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், கஷ்டப்படுறேன், என்னால் அந்த 3 லட்ச ரூபாவும் இந்த 15,000 ஒரு 2,000 ரூபா மட்டும் தான் எனக்கு கட்டுறதுக்கு வசதி இருக்குது, உங்களுக்கு ஒரு 5,000 கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறத முன்கூட்டியே சொல்லிடணும். நான் உங்களுக்கு தடுக்கலாம் மாட்டேன், உங்களுக்கு ஃபெயிலாம் போட மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் அனுப்பிச்சி விடுவேன். சரிங்களா? அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, பக்காவாக அனுப்பிச்சி விடுவேன். அல்லது முன்கூட்டியே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு நன்றி கடனா இந்த கூலியை கொடுக்குறேண்ணே, உங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுக்குறேண்ணே, கொடுத்துட்டு நான் ஆட மாட்டேனே, 10 பேர்ட்டு சொல்லி காட்ட மாட்டேனே, அதையும் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. அப்புறம் அங்கே வந்து இன்டர்வியூ பாஸ் ஆன பிறகு, பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் எனக்கு பாஸ் பண்ணால் மட்டும்தான் கமிஷன் கொடுக்க போகிறீங்க அல்லது கூலி கொடுக்க போகிறீங்க. ஃபெயில் ஆனால் யாரும் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் அப்படியே போட போகிறீங்க. மற்ற ஏஜென்ட் மூலமாக ஒரு சில பேர் 50 பேர் பாஸ் பண்ணுவாங்க, சில பேர் 20 பேர் பாஸ் பண்ணுவாங்க, சில பேர் 30 பேர் பாஸ் பண்ணுவாங்க. சில ஏஜென்ட் 200 பேர் 300 பேர் கொண்டு வரலாம். எல்லாருமே தகுதியானவங்களாக இருக்கலாம், அல்லது 100க்கு மேலே தகுதியான ஒரு ஏஜென்ட்டுக்குள்ளே போகிறவங்க 100 பேருக்கு மேலே பாஸ் ஆகிற தகுதி இருக்கும், பாஸ் ஆகிருக்கலாம். சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு வந்தவுடனே யாரெல்லாம் பாஸோ டிக்கெட் அடித்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? எல்லாம் ஓகேன்னு மார்க் போட்டு கொடுத்துருவாங்க. 100க்கு 98 மார்க்கு, 97 மார்க்கு, 50 மார்க்கு, 60 மார்க்குன்னு மார்க் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஓனர் டிசிஷன் பண்ணி இந்த ஏஜென்ட்டுக்கு இவ்வளோ பேர் மூலமாக ஒரு 50 பேர் அனுப்பிச்சி விடுப்பா, 100 பேர் பாஸ் ஆகிருக்காங்களா, இந்த 50 பேர் அனுப்பிச்சி விடு. இந்த ஏஜென்ட்டு 15 ஏஜென்ட் அந்த ஓ ஏஜென்ட்டு இந்தப்பா ஓ ஏஜென்ட் மூலம் 30 பேர் தான் அலோடு, 50 பேர் பாஸ் ஆகிருக்கானுங்க, இந்த 30 பேர் மட்டும் லிஸ்ட்டை கொடு. இந்த தம்பி ஓ ஏஜென்ட் மூலமாக 200 பேர் பாஸ் ஆகிருக்கானுங்க, அவ்வளோதான் அனுப்ப முடியாது, 50 பேர் தான், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இது வந்து கடைசியாக இவ்வளோ தான் செலக்டட் லிஸ்ட். அவங்களுக்கு தேவையானது பொறுக்கிட்டு மீதி ரிஜெக்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் விருப்பப்பட்டு தான் நீங்கள் போகிறீங்க. நான் அனுப்புறது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அனுப்புகிறேன். அதனால் வந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆனாலும் நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க.
நம்மக்கிட்ட ரிஜெக்ஷன் ஒன்றுமே கிடையாது. என் மூலமாக பாஸ் ஆகிறவங்க ரொம்ப குறைஞ்சபட்சம் தான் பாஸ் ஆகுங்க. உள்ளே போகிறதே ஒரு 20 பேர்லேருந்து ஒரு 30 பேர் தான் அதிகபட்சமாக போவீங்க. பாஸ் ஆகிறவங்க ஒரு 10 பேர் 15 பேர் பாஸ் ஆவீங்க. இல்லைன்னா அதுக்கு கீழே தான் பாஸ் ஆவீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எப்போதுமே நம்ம வழக்கமே அவ்வளோதான், அனுப்புறது அவ்வளோதான், பாஸ் ஆகிறது. 100 பேர் பாஸ் ஆகிறேன் அந்த ஏஜென்ட் மூலமாக. நீங்கள் என்ன ஒரு 5 பேர் தான் உங்கள் மூலமாக பாஸு, நான் அவங்க மூலமாக பேசினேன்னா அவங்க மூலமாக போயிருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் நீங்கள் செலக்டிவ் லிஸ்ட்டை மட்டும் பார்க்குறீங்க. ஆனால் உள்ளே போனவங்க 200 பேர் உள்ளே போயிருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் மறந்துடுறீங்க. அதில் 100 பேரோட பாஸ் ஆகிருப்பாங்க. அங்கே ஏஜென்ட் கையில் தான் இருக்குது. தம்பி யார்கிட்ட நீங்கள் பாஸ் ஆன தகவல் சொல்கிறது ஏஜென்ட் கையில் தான் இருக்குது. ஏஜென்ட் தான் லிஸ்ட்டை கொடுத்து திருப்பி ரெடி பண்ணி கம்பெனிக்கே கொடுத்துருவாங்க. அப்புறம் கம்பெனி அவங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் போட்டுவிட்டு இவங்கெல்லாம் பாஸ்ன்னு சொல்லி குரூப்பில் போடுவாங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டால் நீங்கள் தகுதி இல்லை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. தகுதியானவங்க நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் ரிஜெக்ட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அவங்களுக்கு தேவையானதை பொறுக்கிட்டு மீதி பேர் ரிசல்ட்டு ஃபெயிலுன்னு தான் சொல்லி ரிசல்ட் வரும். அது அவங்களுடைய இஷ்டம். ஏன்னா அவங்க கம்பெனி ஓனர் அவங்க தேவையான பொறுக்கிட்டு மீதி பேரை உங்களுக்கு தகுதி இருக்குது நான் எடுக்கலாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ரிஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வர்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வர்றீங்க. அவங்களுக்கு தேவையான பொறுக்கிட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, காம்படிஷன் அதிகம் பண்ணால் முன்னாடியே விலகிடுங்க. நான் தான் சொல்கிறேன், 200 பேர் எடுக்கிறதுக்கு 800 பேர் வருவாங்க. முன்கூட்டியே விலகிடுங்க. சரிங்களா? அது போக பாஸ் ஆனவங்க மேலே சில பேர் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். நம்ம பக்கத்து பெஞ்சில் இருந்தால் என் பக்கத்துலேயே கூட உட்காந்து அவனுக்கு இங்கிலீஷே பேச தெரியாது, அவன் பாஸ் ஆகிட்டான், நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், எனக்கு நான் 15 நாள் அவன் கூட இருக்கும்போது அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவன் பாஸ் ஆகிட்டான், நான் ஃபெயில் ஆகிட்டேன். 2 பேருமே ரிவர்ஸு ஃபார்வேர்டு ட்ரைனிங் வண்டி ஓட்டெல்லாம் பாஸ் ஆகிருப்பீங்க, ஹெச்ஆரில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஆனால் அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, பாஸ் ஆகிட்டானா எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ தான் டவுட் வரும். அப்போது ஏஜென்ட்டு கையில் தான் இருக்குது, ஏஜென்ட்டை பணம் கட்டினா ஓகே ஆடும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு நீங்கள் போடலாம். இங்கே பிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் திறமை மட்டும் பாஸ் கிடையாது. 50% லக்கு, 50% திறமை, அல்லது 30% திறமை, அல்லது 70% லக்குன்னு கூட சொல்லலாம். எது எப்படி வேணாலும் ஆவரேஜ் வரலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். ஒரு 5 பேர் 6 பேர் இன்டர்வியூ வேறு வருவாங்க, உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறவங்க மனுஷங்க தான், கம்ப்யூட்டர் கிடையாது. அவங்கெல்லாம் மனுஷங்க தான். அதனால் அவங்களுக்குன்னு ஒரு இறக்க குணம் இருக்கும். அவன் பார்ப்பான், ஆள் தோற்றம் எல்லாத்தையும் பார்ப்பான், இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ப்பான். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே 5 பேர் டெஸ்ட் எடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே நிற்பீங்க 1 by 1 இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூ. டக்குன்னு எந்த டேபிள் காலியாக இருக்கோ அங்கே ஓடுவீங்க, அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசுவீங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவீங்க. அவர் கம்ப்யூட்டர் டைப் பண்ணிகிட்டே இருப்பார், உங்களுக்கு மார்க் போட்டுகிட்டே இருப்பார். ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது அவர் கீழே என்ன எழுதிட்டே இருப்பார், ஒன்றுக்கும் பாயிண்ட்டு போடுவார். அதில் யாருக்கு எத்தனை மார்க் போடுறதுன்னு தெரியாது. அதில் அவர் ரொம்ப இறக்க குணராக இருந்தால் படிக்காதவங்களும் டிக்கு போட தான் செய்வார். ஏன்னா இது டிரைவர் வேலை தான், ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். சில பேர் பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அவன் பாஸ் போகிறதே கம்மியாக இருக்கும். இவன்ட்டு 100 பேர் இன்டர்வியூ போயிருப்பான், அவன்ட்டு 100 பேர் இன்னொரு இன்டர்வியூ 100 பேர் இன்டர்வியூ போயிருப்பாங்க. இவர் பார்த்தோன்னா 50 பேரை டிக்கி போட்டு வச்சுருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 10 பேரை டிக்கி போட்டு வச்சுருப்பார். அது மென்டாலிட்டி. மனுஷங்கள் பலவிதம், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதங்கிற மாதிரி மனுஷங்கள் பலவிதம். அவன் இறக்க குணம் அவனுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே தகுதி பார்த்து டிகிரி கணக்கில் டிக்கெட்டு போடுறதுக்கு இந்த மார்க் போகிறதுக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, மனுஷனுங்க. இதை யாரும் போய் கேஸும் போட முடியாது. அவன் இஷ்டத்துக்கு தேவைன்னா எடுப்பான். அவன் பார்ப்பான், மூஞ்சை பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான், ஆள் பாதி ஆடை பாதி. நீங்களும் போகும்போது அதையும் நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. போகும்போதே நல்லா ஜடாமுடி வச்சுட்டு போகிறது, பெரிய ஆதி காலத்து ராஜா குதிரையில் வர மாரி ஜடாமுடி வச்சுட்டு போகிறது. நீங்கள் 1000 பேரில் நீங்கள் அவன் தனியாக தெரிவான். நீங்கள் இன்டர்வியூவில் ரிவர்ஸில் ஃபெயில் ஆனால் ஹெச்ஆர் 2 இன்டர்வியூ போக முடியாது. ரிவர்ஸில் ஃபெயில் ஆனால் 2 உள்ளே போகலாம். சில ஏஜென்ட் உள்ளே அனுப்பிச்சி விடுவான். நீ போகும்போதே ஜடாமுடி வச்சுட்டு தனியாக தெரிகிற மாதிரி போகிறீங்க. அவனை 2வது ரவுண்டு விட முடியுமா? ஏஜென்ட்டு திருப்பி விட முடியாது. நல்லா பச்சை குத்திரி போவீங்க, தாத்து குத்திரி போகிறீங்க, ரவுடி கட்டப்பில் கேங்ஸ்டர் மாரி போனால் தனித்துவமாக தெரியுங்க. அப்படிங்கும்போது 2வது ரவுண்டு போக முடியாது உங்களால். எங்கே நீங்கள் ஏஜென்ட்டுங்க உங்களை 2வது ரவுண்டு அங்கே உள்ள சேனக்காரன் ஏமாற்றுவாங்கன்னா, ரிவர்ஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாவோ ஃபார்வேர்டில் ஃபெயில் ஆனாவோ திருப்பி ஒரு பேப்பரை கொடுத்து ஓடுடா திருப்பி போய் இண்டியா ஆட்டணும்லாம் சொல்லுவாங்க. அதில் ஏமாற்றிடலாம். ஏன்னா ஒரு 800 பேர் இருக்காங்க,
எல்லா மூஞ்சும் தமிழர்கள் மூஞ்சை பார்த்து அவங்க ஒரே மாதிரி தான் தெரியும், அதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஹெச்ஆரில் போகும்போது உங்களுக்கு டிக்கி போட்டுகிட்டே இருப்பான், கம்ப்யூட்டரில் டிக்கி போடுவான், மார்க்கை போடுவான், கம்ப்யூட்டர் பாஸ்போர்ட்டோட நம்பரோட பதியாடும். நீங்கள் ஹெச்ஆர் 2வது இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் நீங்கள் பேப்பரில் டிக்கி போடுவாங்க, வெயிலில் நின்றுட்டு டிக்கி போட்டிருப்பாங்க, கம்ப்யூட்டர் வச்சுருக்க முடியாது. கம்ப்யூட்டர் வெயிலில் கண்ணுக்கு தெரியாது, அதனால் பேப்பர்லாம் டிக்கி போடுவாங்க. அந்த பேப்பர் அப்படியே கீழ்ச்சி போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதாவது கீழ்ச்சி போட்டோன்னா அது கம்ப்யூட்டருக்கு வராது, பாஸ் ஆன லிஸ்ட்டு மட்டும் தான் அங்கே போகும், ஃபெயில் ஆன லிஸ்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஃபெயில் ஆன பேப்பர் திருப்பி புது பேப்பர் கொடுத்து 2வது ரவுண்டு விடலாம். விடுவாங்கன்னு நான் சொல்ல கிடையாது, ஒரு விலை விடலாம். ஒரு வேலை நடந்திருக்கலாம் அல்லது நடக்கலாம், எதிர்காலத்தில் நடக்கலாம், அது தப்பாக கூட இருக்கலாம். அது என்னால் நடக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது, நடக்குன்னு சொல்ல மாட்டேன். அப்படியும் வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வாய்ப்பு இருக்காது. ஹெச்ஆருங்கிறது ஆங்கில டெஸ்ட்டு. அதனால் நீங்கள் அங்கே போகும்போது ஆள் பாதி ஆடை பாதி. நீங்கள் போகும்போது பக்காவாக ஆஃபீஸர் மாரி உங்களை போக சொல்ல கிடையாது, நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு அப்படிலாம் போக சொல்ல கிடையாது. என்ன இருக்கோ எப்படி இருக்கோ போங்க. ஆனால் ஒரு கேங்ஸ்டர் மாரி ரவுடி கெட்டப்பில் போகாதீங்க, ஜடா முடி வச்சுட்டு போகாதீங்க. ஒரு ரவுடி மாரி கையில் காப்பு அதுக்கு இதுன்னு போட்டு போகாதீங்க. செயின் அதுக்கு இதுன்னு எருமை மாட்டி செயின் அதுக்கு இதுன்னு மாட்டிக்கிட்டு போகாதீங்க. பந்தா பண்ணிவிட்டு உங்கள் தோற்றம், ஒரு வேலை வாங்க போகும்போது உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கணும் அந்தமாரி போங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு அங்கே பிச்சை எடுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜென்டலாக போங்கன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் அங்கே போய் கெஞ்சலாம் தேவையில்லை, ஜென்டலாக போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மற்றவங்க போய் மிரட்டுற மாரி ரவுடிகளுக்கு கூட்ட தலைவன் மாரி போகாதீங்கன்னு சொல்கிறேன். போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் குரூப்பில் வந்து கத்தி நிற்காதீங்க. உங்களுக்கு ஃபெயில் ஆகிறான ஏன் ஃபெயில் ஆகிறீங்க அப்படிங்கிற காரணத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. இதனால தான் ரிஜெக்ட் ஆகுது, உங்களுடைய தோற்றம் தான் முக்கால்வாசி ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தோன்னா அது சொல்கிறது. அதுபோல் 15 நாள் அங்கே இருக்கும்போது உங்களுடைய பண்புகளை பார்ப்பாங்க, யார் யார் என்ன கேரக்டர் இருக்காங்கிறது. அதில் அவங்களுடைய டிக்கி போடுவாங்க, வாத்தியாருக்கு மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, எப்படி ஒரு ரவுடி மாரி நடந்துக்கிறீங்களா, உங்களுக்கு பொறுமை இருக்கா, கோவக்காரங்களா, சுறுசுறுப்பாக இருக்கீங்களா, டயத்துக்கு பஞ்சுவாலிட்டி கிளாஸுக்கு வரீங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கும் ஒரு மார்க் இருக்குது. அங்கே டயத்துக்கு போகலன்னா அப்புறம் வேலையிலையும் அப்படி தான் இருப்பாங்க, பஞ்சுவாலிட்டி இல்லை, பல வகையில் அவங்கள வடிகட்டுவாங்க. திறமை இருந்தும் ஃபெயிலாக போன்ற காரணம் வந்து போகிற காரணம் இதுதான். அடிப்படை ஒரு பேசிக் தகுதி கிடையாது, ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு பஞ்சுவாலிட்டி கிடையாது. இதில் தான் அடிபட்டு போகிறது நிறைய பேர். நீங்கள் வண்டியை தலைகீழ ஓட்டலாம், பல்ட்டி அடித்து ஓட்டலாம், 8க்கு 10 போடலாம், 9 போடலாம், என்ன வேணாலும் போடுவீங்க. ஆனால் ஒரு அடிப்படை தகுதி இல்லை, ஒரு நேர்மை இல்லை, ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லை, டயத்துக்கு போகிறது இல்லை, ஒரு ஜென்டலாக ஒரு பேச தெரியாது, இல்லை ஏதோ ஒன்று பல குற்றங்கள் இருக்கும், பல இதுமாரி இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிக்கிங்க. போகிறது டிரைவர் வேலை, என்னங்க இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க, இது பண்ணுறீங்க? ஆமாம் டிரைவர் வேலை தான். சம்பளம் ஆஃபீஸர் சம்பளம் மாரி கொடுக்குறாங்கல்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி போங்க. இல்லை இங்கே சிங்கப்பூர் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும், அதே மாதிரி கெட்டப்பில் லோக்கலில் வேலை செஞ்சுக்கிங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்பளம் 80,000 கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகிறோம், நல்ல சம்பளம், அதனால் போகிறீங்க. அப்போ நல்ல கெட்டப்பில் போங்க. ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டேன். ஏஜென்ட்டுங்க வந்து அவங்க மூலமாக அதிக பேர் பாஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டேன். அதிக கோட்டா உள்ளவங்க அதிக பேர் பாஸ் ஆவாங்க. அதிக கோட்டாவே இருந்தாலும் அவங்க 200 பேருக்கு மேலே கொண்டு போவாங்க, அதுலேயும் ஏகப்பட்ட ஃபெயில் ஆகுவீங்க, சரிங்களா? நல்லா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கலாம், தம்பி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவா ஏதுன்னு சொல்லி சில ஏஜென்ட் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கட்டுற மாரி ஒத்துக்கிட்டிங்கன்னா பணம் கொடுக்கலாம். அப்படி பல அரசியல் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான்லாம் உங்கள்கிட்ட எந்த பணமும் கேட்குறது இல்லை. வெளிப்படையாக நான் தூரத்தில் இருக்கேன், வெளிப்படையாக 5,000 இல்லை 10,000 இவ்வளோ தான் சொல்கிறது. நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அவ்வளோதான். சரி, ஃபெயில் ஆனால் காசு கட்ட மாட்டீங்க, பாஸ் ஆனால் மட்டும்தான். இப்போதைக்கு பாஸ் ஆனால் மட்டும் தான் நீங்கள் கட்ட சொல்கிறீங்க, சரிங்களா? இவ்வளோ தான் அது. அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ், உங்களை நாங்கள் தடுக்க மாட்டேன். மற்ற ஏஜென்ட்டுங்க அங்கே அரசியல் நடக்குது, அதுக்கு இது நடக்குது. சில ஏஜென்ட் பண்ணியிருக்கலாம், அவன் சொந்த மச்சானம் வந்தால் கொஞ்சம் அரசியல் பண்ண தான் செய்வான். சொந்த மச்சானோ அக்கா பையனோ தங்கச்சி பையனோ வந்தால் பண்ண தான் செய்வான். அதுக்காக ஒரு 200 பேருக்கும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருப்பாரா? அதெல்லாம் பண்ண மாட்டார். நீங்கள்லாம் இன்னொரு ஆள், அவருக்கு தேவை 50 பேர் 30 பேர் கோட்டா. 30 பேர் பாஸ் ஆனாலும் அவர் கோட்டா முடிஞ்சிடும். ஆனால் 100 பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 50,000 கொடுத்தா அவங்களுக்கு டிக்கி போடுவாங்களா? அதெல்லாம் தேவை கிடையாது. அவங்க தேவையான கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்தமாரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அங்கே பே பண்ணிங்க, என்கிட்ட வராதிங்க. நான் எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டேன். எந்த விதமான கமிஷன் கொடுத்தாலும் உங்களை பாஸோ எதுவுமே அதெல்லாம் போட மாட்டேன். உங்கள் தகுதியை காட்டி தான் நீங்கள் அங்கே பாஸ் ஆகணும். என்ன ஒரு அட்மிஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் 10,000 கமிஷன் கேட்குறீங்களா? ஆமாம், அவ்வளோதான். வேறு எந்த உதவிக்கும் உங்களை நான் எதுவுமே நான்
கைகளை தூக்கி விட்டு உங்களுக்கு இதில் ஐயப்ப மலையிலலாம் ஏற்றிலாம் விட மாட்டோம். நீங்கள் தான் ஏறணும். ஸ்டார்டிங்கில் மலையில் அடிவாரத்தில் விடுறதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஏறி பாஸ் பண்ணுறீங்களோ என்ன கிடைக்குங்களோ நீங்கள் தான் பண்ணிக்கணும். வேறு எந்த உதவியும் கிடையாது. ஒரு வேளை பாஸ் ஆகி வந்தீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா காசு கொடுக்க போகிறீங்க, விருப்பப்பட்டீங்கன்னா ஏமாற்றிட்டு போக போகிறீங்க, இவ்வளோ தான். அதேமாரி 15,000 அங்கே இலக்கவும் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டால் இலக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. என்னென்னா 15,000 வேஸ்ட்டாக போச்சு, 2,000 வேஸ்ட்டாக போச்சு பின்னாடி புலம்பக்கூடாது. அதேமாரி என்னென்ன 50 பேருக்கு 100 பேர் வராங்கன்னு நினச்சா என்னென்ன 500 பேர் வந்திருக்காங்க, 1000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்னை குறை சொல்லுது. இப்போவே நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது இன்டர்வியூ டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஏன்னா என்னையும் சேர்த்துக்கணும் ஒரு நாள் தான் லேட்டு, எவ்வளோ பேர் கெஞ்சிறீங்க. சரிங்களா? இல்லை தம்பி இவ்வளோ தான் அலோடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே கோச்சிப்பீங்க. இன்டர்வியூக்கு என்னென்ன தகுதி தேர்வு, நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறது வேணால் எடுத்துங்கண்ணே, ஆனால் உள்ளே அனுபவிக்கிறதுக்கே அனுப்புறதுக்கே என்னென்ன தடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அனுப்பி விட்றோம். எத்தனை பேர் வேணாலும் போங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் கழிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு நீங்கள் 2,000 பேர் வரீங்க. 2,000 பேருக்கு அங்கே சாப்பாடு ஆக்கி போட முடியாது, அங்கே இடமும் கிடையாது. கழிச்சு விட தான் பார்ப்பாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே படிக்க சொல்லி அப்படியே போய்ங்கப்பான்னுறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் அங்கேயும் கழிக்கிறது உண்டு. அதனால் பார்த்துக்குங்க. இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் நிலவரம். அங்கே போயிட்டு என்னென்ன நீங்கள் ஏஜெண்ட்டாக எனக்கு எந்த உதவியுமே பண்ணலையே, இந்த வார்த்தையே நீங்கள் வரக்கூடாது. அதேமாதிரி பணம்லாம் கட்டிட்டு நான் வட்டிக்கு வேணும் குட்டிக்கு வேணும் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. உங்களை அங்கே யாரும் ஏமாற்றப்படாது. நீங்கள் வீசா வந்த பிறகு தான் பணம் கட்ட போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் வீசா வந்த பிறகு தான் பணம் கட்டுவீங்க. யாரும் ஏமாற்றப்படாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வீசா வந்த பிறகு தான் பணம் கட்ட போகிறீங்க. யாரும் உங்களை ஏமாற்றப்படாது. அதிலே ஃப்ளைட் டிக்கெட்லாம் அடக்கம் உங்களுக்கு. அங்கே போன பிறகு கூட உங்களுக்கு போன உடனே முதல் நாளே அட்வான்ஸ் $200 கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் பணமே எடுத்துகிட்டு போகிறது தேவையில்ல. சாப்பாட்டுக்கும் நீங்கள் அந்த காசு செலவு பண்ணிக்கலாம். 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு ஃபுல் சேலரி ஸ்டார்ட் ஆகும். 3 மாதம் கழிச்சு நீங்கள் வீட்டிலேயும் காசு பண்ண எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதுக்கப்புறம் கம்பெனியே உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கும். பாஸ் ஆகிட்டிங்கன்னா எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கும். அதனால் டோன்ட் வரி. விருப்பப்படுறவங்க இன்டர்வியூக்கு போங்க, நல்லபடியாக பாஸ் பண்ணுங்கள். எல்லா விதமானது சொல்லிட்டேன். அங்கேயும் கம்பெனி பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். அங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எது இருக்குன்னு அங்கே எல்லாமே இருக்குது தம்பிகளா. வேலைக்கு போக உங்களுக்கு அங்கே ஏசி ஜிம்மு இருக்குது. 1க்கு 4, 5, 6 ஜிம்மு இருக்குது. ஒரு குவார்ட்டர்ஸ்க்கும் 2 ஜிம்மு ஏசி ஜிம்மு இருக்குது. ஓப்பன் ஜிம்மு 2 ஜிம்மு இருக்குது. பாட்டு பாடுறதுக்கு ஸ்டூடியோ, சிங்கிங் பாட்டு பாடுற தனி ரூம் இருக்குது. சினிமா படம் பார்க்குறது தேட்டர் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹால் கட்டுவாங்க. உள்ளே ஒரு 50 பேர் 100 பேர் உட்கார மாதிரி. அது டிவி தேட்டர், பெரிய டிவி, இது 50 இன்ச்சு டிவியா 60 இன்ச்சு டிவியா இல்லை 80 இன்ச்சு டிவின்னு தெரில. உள்ளே இருக்குது. ஹோம் தேட்டரோடு இருக்குது. அதை நீங்கள் டிவி பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்ச எல்லா செட்டப்பும் இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களுக்கு ஒய்ஃபை இன்டர்நெட் ஃப்ரீ இருக்குது. பெரிய லைப்ரரி இருக்குது. உள்ள ஒரு 500-1000 புக்கு இருக்குது படிக்கிறதுக்கு. அதெல்லாம் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. குவார்ட்டர்ஸ் மாரி விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டு, பார்க்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு உள்ளே எல்லா வசதியோடு சேர்ந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாரி ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் இருப்பீங்க. உள்ளே உங்களுக்கு ஜிம்மு, சாப்பிட்றதுக்கு கேண்டீனு, குடிக்கிறதுக்கு பாரு, உள்ளே பார் இருக்குது. குடிக்கிறதுக்கும் பார் இருக்குது. சரிங்களா? வருஷம் டான்ஸு குத்தாட்டம் ஆடுறதுக்கு தீபாவளி ஆச்சுன்னா சைனா ஏதோ பொண்ணுங்க வருங்க, கண்ட மணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு குத்தாட்டம் ஆடுறதுக்கு அது ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஆட்டமும் இருக்குது. கண்டு கழிக்கிறதுக்கு எல்லா விதமான சகல வசதியும் அங்கே இருக்குது. அது போக உங்களுக்கு சேலரியும் இருக்குது. சரிங்களா? சிங்கப்பூரை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே வெட்டியாக செலவு பண்ணுறதுக்கு அங்கே 1008 வழி வகைகளும் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்புனா என்ன கேள்வி கேட்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு குத்துமைப்பாக 5000 போகும். மீதி வீட்டுக்கு பணம் அனுப்பலாம். 70,000 சேலரினா 5000 செலவுக்கு போக மீதிக்கு அனுப்பலாம். 80,000 சேலரினா 80,000 எடுத்துக்கிட்டு மீதி வீட்டுக்கு அனுப்பலாம். வெளியில் செலவு பண்ணுறதுக்கு 1008 இருக்குது. ஃப்ரீடம் கண்ட்ரி உள்ள எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது கம்பெனி இதில் நாட்டில். சரிங்களா? அங்கே போய் வெட்டியாக செலவு பண்ணிவிட்டு குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு பணம் அனுப்பாமல் இல்லை ஓரளவு கம்மியாக அனுப்பிட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மாதம் 5000 ரூபாய், மீதி எல்லா காசும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். அதுக்கு மேலே நீங்கள் கம்மி அனுப்பினீங்க, அது உங்கள் இஷ்டம். கம்பெனியில் வேலையை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். டிரைவிங்கை பற்றி அது பல வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன், எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு. அதேமாரி ஒரு கம்பெனின்னா 100% ஜாலியாக இருக்கும், வேலை பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒண்டர்ஃபுல்லாக அப்படிலாம் கிடையாது. உங்களை புழிஞ்சு எடுத்து தான் சம்பளம் கொடுப்பான்.
அப்போ நீங்கள் உழைக்கவும் தயாராக இருக்கணும். அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் சேலரி நல்லா வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு ரெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் போய் ஒரு 3 மாதத்தில் எல்லாம் பழகிடும். சமயம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பழகிடும். அப்புறம் பாட்டு கட்டிகிட்டே ஜாலியாக வண்டி ஓட்டுவீங்க. ஆனாலும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம், அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். உடம்பு வலி இருக்காது. ஆனால் அந்த தூங்காமல் வண்டி ஓட்டுறது, தொடர்ச்சியாக ஒரு 12 மணி நேரம் வண்டி ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்கும். ஓட்டிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட் இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன், 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க. அதுவும் 30 கிலோமீட்டர் தான் போவீங்க. அப்பப்போ நிப்பாட்டி பண்ணாலும் டயர்டாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு சேலரி நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வீட்டில் உள்ளவங்கள ஒரு மகிழ்ச்சி படுத்தலாம். ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தை லீட் பண்ணலாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட வந்து குறுக்கு வழியில் போகிறதுக்கு ஏன்னா நான் எதாவது அமௌண்ட்டு கட்டினா போகலாமா, இல்லை நீங்கள் பக்காவாக நீங்கள் 100% ஏற்றிவிடுவீங்களா, எனக்கு டெஸ்ட் வைக்காமல் அனுப்பிவிடுவீங்களா, இல்லை அங்கே போய்ட்டு பணம் கட்ட முடியுமா, வீசாலாம் வாங்கி விட்டு நான் சம்பாரித்து பணம் கட்ட முடியுமா, அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. 1000 பேர் வராங்க, உங்கள்கிட்ட அவங்க பணம் கட்ட 1000 பேர் ரெடியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட வேலையை கொடுத்துட்டு அப்புறம்லாம் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம்லாம் காசு வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த கொஸ்டின்லாம் தவிர்த்துருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. வீசா வந்தவர் தான் காசு கட்டுவீங்க. அதுவும் இப்போல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஆட்களை வந்து தக்க வச்சுட்டு தேவைப்படுத்துக்கிறாங்க. அதாவது இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு ஆள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கடந்த 2 வருஷமாக ஆகிப்போச்சு. அதனால் அதையும் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் முன்னெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண அடுத்த ஒரே மாதத்தில் சிங்கப்பூருக்கு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி இல்லை. சம்டைம் 4 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை 8 மாதமோ தேக்கி வச்சு அப்பப்போ 50 பேர் 100 பேர் 200 பேர் ஏற்கனவே பாஸ் ஆனவங்கள கூட்டிக்கிறாங்க. சரிங்களா? அப்படியும் நடக்குது. ஆனால் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா 100% இல்லை 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு கண்டிப்பாக உள்ளே எடுத்துப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. செலக்டிவ் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. லேட்டாக ஆனாலும் எடுத்துப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி விரைவாகவே எடுத்துருவாங்க. அப்பப்போ 1 மந்த் 2 மந்த்தில் எடுத்துருவாங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் வர லேட்டாக எடுக்கிறாங்க. அதை நீங்கள் கம்பெனிலே விசாரிச்சிங்க எவ்வளோ சீக்கிரம் இப்போ எடுப்பாங்கிறது இன்டர்வியூ போகும்போது நீங்கள் கேட்டுக்கங்க. சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டேன். பிஎஸ்சி பற்றி நிறைய வீடியோக்கள் அதுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து சிங்கப்பூரில் தான் வேலை செஞ்சேன். 7.5 வருஷம் to 8 வருஷம், அதாவது 7 வருஷம் 8 மாதம் வேலை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 8 வருஷம் அங்கே வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூரோப் வந்துட்டேன். சரிங்களா? இப்போ நான் யூரோப் வேலை செஞ்சுருக்கேன். அதேமாதிரி இன்னொரு உதவி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிரைவராக வரவங்க இந்தியாவில் ஹெவி லைசன்ஸ் எடுத்துருவாங்க. பேட்ச் லைசன்ஸ் இருந்தாலும் முடிஞ்சால் ஹெவி லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஹெவி லைசன்ஸ் இருந்தீங்கன்னா சிங்கப்பூரில் வருஷம் ஒரு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் அப்படி தான் வந்தேன். அப்படி அங்கேருந்து வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தியாவிலேருந்து வர காட்டிலும் சிங்கப்பூரில் வர்றது, யூரோப் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் லித்தியோனியா விஎஃப்எஸ் க்ளோஸில் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் எடுக்கல. ஒரு வருஷமாக விஎஃப்எஸ் ஓப்பன் ஆச்சுன்னா வருஷம் எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்தீங்கன்னா அப்போ அங்கே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது மூலமாக இங்கே வந்தீங்கன்னா சேலரி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு டிரைவருக்கு. அதனால் ஹெவி லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டாவது வாங்காட்டி போனாலும் அட்லீஸ்ட் அப்ளை பண்ணிட்டாவது வாங்க. நடுவில் போய் நீங்கள் ரிவர்ஸ் டெஸ்ட் இல்லை அங்கே போய் வண்டி ஓட்டி காட்டி லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? இது பிஎஸ்சி இன்ட்ரி வருஷம் நடக்கும். 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இந்த வாட்டி ஃபெயில் ஆனால் கூட அடுத்த வாட்டி திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகிவாங்க. அதேமாரி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க ஏற்கனவே சிங்கப்பூர் வந்திருக்க விடாது. ஃபஸ்ட் டைம் வரவங்க மட்டும் தான் இந்த பிஎஸ்சி கம்பெனிக்கு வரலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது சிங்கப்பூருக்கு வரவங்க பாஸ்போர்ட்டில் சிங்கப்பூரில் என்ட்ரி ஏற்கனவே இருக்கவே விடாது. ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி கேன் அப்ளை. ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இந்த பிஎஸ்சி ஜாப் வர முடியும். சரிங்களா? ஏற்கனவே சிங்கப்பூரில் வேறு கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னா வர முடியாது. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்டர்வியூக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு வராதிங்க. சரிங்களா? மற்றவங்க யாராக இருந்தாலும் வாங்க. சரிங்களா? பிஎஸ்ஏ ரிட்டர்ன் அண்டு ஏற்கனவே சிங்கப்பூர் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே பிரதர்ஸ், ஆல் த பெஸ்ட். ஓகே, வச்சிடுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்னால் அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு கடைசி அனௌன்ஸ்மெண்ட்டு நான் வந்து இன்னும் இன்டர்வியூ வந்திருக்கு. இன்னும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2025 டிரைவருக்கான இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அது போக ஒரு கம்ப்யூட்டர் ஜாப்பு ப்ளஸ் அதோட ஒரு வேறு ஜாப்பு சேர்ந்து ஒரே வேலை தான். கிட்டத்தட்ட ஓரளவு ஒரே மாதிரி சேலரி கிட்டத்தட்ட இருக்கும். அல்லது ஒரு 10,000 15,000 கம்மியாக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் ஜாப்புக்கு. சரிங்களா?
அதுபோக 3வது ஜாப்னு சொல்கிறீங்க ஷிப் யார்டுக்கு எஸ்டி மெரீனுக்கு. இன்னும் இன்டீரியர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அதனால் அது இன்னும் ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ அல்லது ஒரு மாதத்துலேயோ உங்களுக்கு இன்டர்வியூ வரும். கண்டிப்பாக முன்கூட்டியே என்கிட்ட மெசேஜ் போடுங்க. ஃபோன் பண்ணுறவங்க சும்மா ஹாய்னு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சரில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சரில் மெசேஜ் போடுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வைங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ் வைங்க, முகத்தை வைங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டி தலையெல்லாம் வைக்காதீங்க. உங்களுடைய முகத்தை வைங்க, ஃபோட்டோ வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் போடும்போது உங்கள் பேர், ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்கன்னு தகவல் சொல்லிவிட்டு மெசேஜ் போடுங்க. சும்மா ஹாயின்லாம் போடாதீங்க. அந்தமாரி 100கணக்கில் ஹாயின் போடுங்க. அவ்வளோ பேருக்கு என்னால் ரிட்டர்ன் ரிப்ளை பண்ண முடியாது. பார்ப்பேன், அதில் ஏதாவது மேட்ரு எதாவது இருக்குன்னா மட்டும்தான் நான் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஒரு இங்கீதம் வேணும். கேட்கும்போதே உங்களுக்கு என்னன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாயின்னு போடுங்க. மற்றவங்களுக்கு என்னங்கிறது தகவல் தெரிவிங்க. சரிங்களா? இது வரைக்கும் முகம் தெரியாமல் போடும்போது எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, எதுக்காக மிஸ்கால் கொடுத்தீங்க, அல்லது எதுக்காக மெசேஜ் போட்டிங்க. மிஸ்கால் கொடுக்குறத விட இந்த காலத்தில் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் போட்டு உங்களை கால் பண்ணாலும் ஒரு பர்மிஷன் கேளுங்க. அதுதான் ஒரு டீசென்ட். அல்லது உங்களை பற்றிய டீட்டெயிலை போடுங்க. போட்டுட்டு எனக்கு ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு தகவலுக்கு போடுங்க. அதுலேயே அதுதான் இப்போ உள்ள ஒரு டீசென்ட். ஏன்னா அடுத்தவங்க எந்த சுச்சுவேஷன் இருக்கான்னு தெரியாது. 24 ஹவர்ஸுக்கு கையில் ஃபோன் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்கள். முதல்ல மெசேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் நானும் திருப்பி மெசேஜ் போட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைத்தை பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே பிரதர்ஸ், பாய்.